ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆச்சிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எபிசோட் 2. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போவோம். எபிசோட் 1 வீடியோல பிள்ளையார மஞ்சள்ல பிடிச்சு வைக்கிறத பத்தி சொன்னோம். இது மாதிரி கரையிற பொருட்களான மஞ்சள், சாணி, வெல்லம், உப்பு, களிமண் இதிலே பிள்ளையார செஞ்சு வச்சு கும்பிட்டு நம்ம எதிர்கால சந்ததியை காப்பாத்துவோம். அழகா இருக்கேன்னு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல வாங்கி இயற்கையை மாசுபடுத்தாம இருப்போம்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோமா? வக்ரதுண்ட மகாகாரிய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. ஸ்லோகத்தோட விக்னேஸ்வரனுக்கு ரொம்பவே பிடிச்ச இலை கொழுக்கட்டை செய்வோமா? தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 1 கப், வெல்லம் 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், நெய் 1 ஸ்பூன், ஏலக்காய் 2 அல்லது 3, உப்பு தேவையான அளவு, சின்னதா கட் பண்ண வாழை இலை. முதல்ல மேல் மாவுக்குரிய மாவு செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலியை வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சுட்டதும் 2 டம்ளர் தண்ணியையும் ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ்வை சிம்ல வச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் கிண்டுங்க. மாவு கையில் ஒட்டாத பக்குவம் வந்ததும் இறக்கிடுங்க. மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. பூரணம் செய்ய ஸ்டவ்ல வானலியை வச்சு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நெய் சுட்டதும் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வெல்லம் சேர்த்து வதக்குங்க. கடைசியா ஏலக்காயையும் சேர்த்து இறக்குங்க. சூடு கொஞ்சம் ஆறட்டும். கட் பண்ண வாழை இலையில மேல் மாவை வட்டமா தட்டி நடுவுல கொஞ்சம் பூரணத்தை வச்சு இலைய மடிச்சிருங்க. இதே மாதிரி ஒரு 10 பீஸ் ரெடி பண்ணி இட்லி தட்டுல வச்சு வேக விடு. 10 to 15 நிமிஷம் வெந்த உடனே இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ஏன் வாழை இலையில வச்சு அவிச்சேன்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். வாழை இலையில சூடா சாதம் வச்சு சாப்பிட்றது எப்படி ஹெல்த்துக்கு நல்லதோ அதே ரீசன் தான். சுவையா சமைங்க, சூப்பரா சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆச்சிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.